ஓம் நமச்சிவாய. மறந்தேடும் பெற்றோர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனலில் நிறைய விழிப்புணர்வு செய்திகள்னு போடுறோம். அதாவது தாமதமான திருமணங்களுக்கான விழிப்புணர்வு செய்திகள். இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. சின்ன கொஸ்டினாக அது அவங்களுடைய தன்மையை பொறுத்து அது சில நேரங்கள் அதுவே பெரிய கொஸ்டினாகவும் இருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு காணொளி. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இந்த சிகேஎன் மேட்ரிமோனி, அதாவது மேட்ரிமோனி துறையை நம்ம தேர்ந்தெடுக்கல. அதாவது எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு நான் ஒரு தீம் பார்க் கட்டினேன். அப்போ ஒரு சின்ன இதில் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயத்துலேருந்து ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாரு. எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருன்னு சொல்லி ஒரு பிரேக் கொடுத்தாரு. அப்போ எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு, என்னை பக்குவப்படுத்துறதுக்காக எனக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த பிரேக் கொடுத்த நேரத்தை நான் வேஸ்ட்டாக செலவழிக்க விரும்பாமல் அப்போ இந்த மேட்ரிமோனி துறையை நான் கையில் எடுத்தேன். அதை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா நடராஜன் நாடார் தான். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நடராஜன் நாடார் பேரில் நான் நிறையா இலவச சேவையும் பண்ணிகிட்ருக்கேன். அவர் பேர்லேயும் அதே மாதிரி எங்கள் அம்மாள் முனியம்மாள் நடராஜன் அவங்க பேர்லேயும் இலவச சேவையும் நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அதுபோல் பெய்டு சர்வீஸுங்கிறது நம்ம அது ஒரு சில காரணங்களுக்காக பண்ணுறோம். அதனால் இந்த பெய்டு சர்வீஸில் வர்றவங்களுக்கும் சரி, இலவச சர்வீஸில் வர்றவங்களுக்கும் சரி, நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு எங்கள் அப்பா ஒரு காரணம் சொன்னேன். காரணம் என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா வேடிக்கை வைப்பேன். அவர் நிறைய பேர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக எங்கள் அப்பா இன்வைட் பண்ணுவாங்க, நடராஜன் நாடாரை. அவர் போய் மேடையில் ஏறி வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த பையனுக்கு கையில் தாலி எடுத்து கொடுத்து பையன் கட்டுவார் பார்த்தீங்களா, திருமணத்தை நடத்தி வைக்கிறது. அது எங்கள் அப்பா நிறையா பண்ணியிருக்காரு. நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்காது. அதே மாதிரி அவர் சொல்கிறதுக்கு சில நேரங்களில் எதிர்கருத்து இருக்காது, அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த துறையை அவரை பார்த்து சில விஷயங்கள் படித்து வச்சேன். இப்போ முக்கியமாக சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, அவரே ஒரு 2 ஓலைச்சுவடி விட்டுட்டு போயிருக்காரு. அந்த ஓலைச்சுவடியை நானும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கப்ப அமைதியான இடங்களில் உட்காந்து நான் வாசித்து பார்க்க, தமிழில் இருக்குது, வாசித்து பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மீடியேட்டர்ஸ், இப்போ நீங்கள் புரோக்கர்னு சொல்லி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவருக்கு மதிப்பு கொடுப்பீங்க. பொதுவாக கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே புரோக்கர் பொண்ணு விட்டையும் மாப்பிள்ளை விட்டையும் ஜாயின் பண்ணி விட்டாருன்னா புரோக்கரை மறந்துடுவாங்க. அவர் கமிஷனுக்கு ரொம்ப அலைஞ்சு வாங்குவார். அதுக்காகவும் சரி, தரகர்னா என்ன, அதாவது இங்கிலீஷில் நீங்கள் புரோக்கர்னு சொன்னீங்களே, அதுக்காக அந்த ஓலைச்சுவடியில் நான் கண்ட வாசகங்கள், புரோக்கர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ அவர் அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருக்குன்னா, முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்கணும், இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அப்போல்லாம் அந்த பயோடேட்டா இதெல்லாம் ஒன்றுலாம் கிடையாது. நேராக அந்த ஊரில் உள்ள அந்த பெரிய மனுஷங்கிற ரேஞ்சில் தான் அவர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் புரோக்கர்னு சொல்கிறீங்கல்ல, நேராக அவர்கிட்ட போய், ஐயா என் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, என் பொண்ணுக்கு நல்ல பையனை பார்த்து கொடுங்க. ஐயா என் பையன் நல்ல பொறுப்புக்கு வந்துட்டான், பொறுப்பாக இருக்கேன், குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியான பையனாக இருக்கேன், அவனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர்கிட்ட போய் முறையிடுறாங்களாம். அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. முறையிடுறதுங்கிறது அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வத்திட்ட போய் ஃபஸ்ட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், பொண்ணுக்கு பையன் பார்க்க போகிறேன், நான் இது சம்மந்தமாக நான் ஐயாவை போய் பார்க்க போகிறேன். அவருக்கு பேர் ஐயா. யார்? புரோக்கர். நீங்கள் இப்போ புரோக்கர், மீடியேட்டர் எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ அவர் ஒரு பொதுவானவர். அவர் கரெக்டாக சொல்லுவார். அவர் சொன்னால் எதுவும் நடக்கும். அவர் சொல்கிற அடையாளம் காமிக்கக்கூடிய பெண்ணுக்கோ பையனுக்கோ நம்ம திருமணம் பண்ணி வைக்கும்போது குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ குலதெய்வத்திட்ட அவங்க வேண்டதே, ஐயா போய் பார்க்க போகிறேன், ஐயா எனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கணும், நல்ல மாப்பிள்ளையை அடையாளம் காட்டி கொடுக்கணும், நல்ல பெண்ணை அடையாளம் காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஐயாவை அவர்கள் முன்னோர்கள் முதல்ல குலதெய்வத்தை வேண்டின உடனே யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? முதல்ல
அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு மதிப்பு இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து பைசா வாங்கலை. சரியா? பைசா வாங்கினாதே மதிப்பு இல்லாமல் போயிடுதுல. ஏன்னா இவர் வந்து துட்டுக்காக வேலை பார்த்தவருங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ அவர் வந்து நல்ல இடத்த பார்த்து சொல்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் வந்து அவர் வந்து இந்த பையனை முடியும்னு சொன்னால், ஐயா சொல்லிட்டாரு, அப்போ நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை நம்ம கட்டிக்கலாம், இல்லை நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை முடிச்சு வைப்போம், ஐயாவே சொல்லிட்டாரு, ஐயா சொன்னப்புறம் அப்பீல் என்ன இருக்குது. அப்போ வந்து என்ன, அங்கே திருமணம் இனிதே நடக்குது. அப்போ இது அதாவது பைசா வாங்கலையா. அப்போ அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த திருமணத்தில் அவர் வந்தால் தான் திருமணம் நடக்கும். புரியுதா? அவருடைய அட்டண்டன்ஸ் அங்கே மஸ்ட்டுன்னு ஆயிடுது. என்ன இன்னும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரு, என்ன இன்னும் தாலி கட்டலையாண்ணா, ஐயா இன்னும் இல்லை, இல்லை ஐயாவுக்கு இன்றைக்கி நிறையா முகூர்த்தம் இருக்குது, அந்த அந்த வீட்டில் அந்த முகூர்த்தத்தில் இப்போ ஐயா நிற்கிறாரு, அங்கே முடிச்சு ஐயா இப்போ வந்துடுவார், ஐயாக்காக வெயிட்டிங். எப்படி? அப்போ அந்த தரகர்னு நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த வந்து 4th கிரேடு வேர்டு அப்போ அங்கே ஐயான்னு 1st கிரேடு வேர்டாக இருந்திருக்கு. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, வந்து தாலி எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. இதுதான் வந்து எங்கள் அப்பா விட்டுட்டு போன ஓலைச்சுவடியில் நான் படித்தது. அப்போ அந்த பேசிக்கில் நம்ம இன்றைக்கி இதை ஒரு நல்ல புனிதமான காரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வந்து இது வந்து என்னென்னா, அந்த அடையாளம் காமிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, மீடியேட்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, புரோக்கர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது வந்து எளிதான விஷயம் இல்லை. அவரும் ஒரு பிராப்தம் பெற்றிருந்தால்தான் அவர் சொல்லுவதை நீங்களும் அனுசரிப்பீர்கள், நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த தம்பதிகளுக்கு திருமணம் இனிதே நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஓலைச்சுவடியில் நான் கண்ட விஷயத்தை பற்றி பேசுவதற்காக இந்த காணொளி வெளியிடப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்புடன் உங்கள் நடராஜா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.